அது ரொம்ப அபத்தமான முடிவு அந்த அம்மா எடுத்தது. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாதனால அவங்க அதை ரொம்ப வக்ர புத்தியில் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களை பூரணமாக நிராகரிக்கிறதுனால அவங்கள நிராகரிச்சிருவாங்க மக்கள். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து தமிழ்நாடுடைய பேர் வந்து ஒரு இடத்துலையும் வரல. அதாவது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது. இது வந்து அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே உள்ளதுக்கும் அங்கே உள்ளதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ஜெயித்தாலுமே மேலே அவங்களோட ஒரு ஆதரவு இருந்தால் தான் நம்மளுக்கு எதாவது பெனிஃபிட் கிடைக்கும். இவங்க வந்து மோட்டிவ்லேயே இருந்தாங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ அதர் ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டு வாங்கி சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக பண்ணுறாங்க. இல்லை, லிஸ்ட்டில் வந்து ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுடைய பேர் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டியூட்லாம் பண்ணியிருந்தார். வந்து இங்கே வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின், சென்னையில் மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோ, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேணுங்கிற மாதிரி அறிவிப்பு பண்ணியிருந்தார். வந்து அதே மாதிரி இங்கே வெள்ள நிவாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேட்டிருந்தார். வந்து எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் அதில் வரலையே. உங்களுடைய கருத்து? இல்லை, அதாவது இப்போ தான் வராமல் இருக்குது. ஏற்கனவே இது வந்து ஆல்ரெடி இப்போ மாதிரிலாம் எய்ம்ஸ் வந்திருக்கு, மெட்ரோ சென்னை வந்திருக்கு, இங்கேயும் அந்த மாதிரிலாம் பிளான்லாம் வந்திருக்கு. இது வரலன்னு சொல்ல ஆல்ரெடி இது வந்து ஏற்கனவே பேசி வச்சது தான். அது வரதான் செய்யும். இந்த பட்ஜெட்டில் வரலன்னா அடுத்து வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியே வராமலாம் போகாது. ஓகே சார், எய்ம்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, மதுரை எய்ம்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேரளவில் தானே இருக்குது. அது எதுவும் நடவடிக்கை வரலையில வந்து? இல்லை, அதாவது இப்போ தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்ட்லாம் ஒதுக்கணும். 15 வருஷமா அவங்க தானே சார் ஆட்சியில் இருக்காங்க. ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிற நல்ல கேள்வி தான். எல்லாத்தையும் பார்க்கணும், ஒன்றை மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் பார்க்க முடியாது. மற்ற எய்ம்ஸை காட்டில் இங்கே வந்து இருக்கல பெருசாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு வஞ்சகம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. வெள்ள நிவாரண நிதி இந்த மாதிரி வந்ததுக்கெல்லாம் கூடுதலாக நிதி கொடுத்துருக்குறாங்க. வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனால் வந்து வரக்கூடிய தொகை தான் மட்டும்தான் வந்திருக்குது. ஆனால் நமக்கு நிதியாக எதுவுமே வரலையே. நிதியாக வரலங்கிறது அவங்களோட சூழ்நிலைங்கிறது தெரியல. ஆனால் அடுத்த பட்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி தான் சொல்ல முடியும். மூணு பீரியடு நீங்கள் 3 பீரியட் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து நம்பிக்கையாக ஓட்டு போட்டாங்க. 10 வருஷம் ஓட்டு போட்டு இப்போ 15 வருஷமும் ஓட்டு போட்டு நம்ம பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த தடவையும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு கரெக்டான ஒரு விஷயம் வரலையே. ஆமாம், இப்போ அதாவது நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்க. இங்கே உள்ள சூழ்நிலை எப்படின்னாக்கா மெஜாரிட்டி வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரதமர் வந்து இங்கே வந்து வந்த மாதிரி இல்லை, இப்போ அங்கிட்டு ஜெயிச்சு வந்த மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே அவர் வந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் வரலங்கிறது அது ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ இதிலே ஒரு 2-3 சீட்டு வந்துச்சுன்னா இன்னும் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இல்லை சார், டோட்டல் இந்தியாவுக்கு பிரதமர் அவர் தான். இங்கே ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் வந்து அவர் தான் செஞ்சாகணும். நமக்கும் அவர் தான் பிரதமர். வந்து நம்ம தோக்கடிச்சாலும் ஜெயிக்கடிச்சாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் அவர் தான். வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ஓரவஞ்சனை காட்டுற மாதிரி இருக்கு. அதாவது நிறைய விஷயம் வந்து தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க. எல்லா திட்டத்திலுமே பிரதமரோட பங்கு இருக்குது. நீங்கள் பாத்ரூம் இப்போ கழிப்பறை வந்து எல்லாத்துக்குமே கழிப்பறை தான். ஒரு வீடு கட்டுறனா எல்லாமே அவர் தான் செய்கிறார். இப்போ இதை விட்டு நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலை, உச்சரிக்கலைங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்குது. அது வந்து உண்மையிலே வருத்தத்தக்கமாக தான் இருக்குமே ஒழியா அவர் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அது ஓரளவுக்கு செய்கிறாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வஞ்சிக்கணுங்கிறது என்னன்னு, அவர் ஓல்டு தமிழ்நாட்டுக்கே வந்து அவர் தான் இது இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எல்லா இதையும் செஞ்சு தான் ஆகணும், செய்யாமலாம் இருக்க முடியாது. அடுத்து வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட போகிறது கிடையாது விஷயம், இதோட முடிகிறது இல்லைல்ல இன்னும். இப்போ ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங்கு. அவர் வஞ்சிக்கிற மாதிரி எனக்கு தோணலை, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனால் இந்த தடவை வந்து தமிழ்நாட்டுங்கிற பேரை உச்சரிக்கலைங்கிறது ஒரு வழியா அடுத்து ரெகுலராக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருப்பார். தேங்க்யூ சார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து தமிழ்நாடுடைய பேர் வந்து ஒரு இடத்துலையும் வரல. அது ஆளுநர் அவர் வந்து அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார். அது அதோட உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியுமே வழங்கலை. ஆனால் அது பிஜேபி ஒரு அரசு அங்கீகாரம் பெற்றதுனால ரவி அவர்கள் சப்போர்ட் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அவரை தமிழ்நாடு மக்கள் பூராமே கண்டனம் தெரிவிக்கிறார் ரவி மேலே.
அவர் ஆளுநர் மேலே நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். இது போக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கார அம்மா. அந்த அம்மா இந்த நாட்டுக்கு அரசியல் ரீதியாக எந்த அமைப்புக்கும் நிதியை வழங்கலை. இதை மக்களுக்கு ரொம்ப குறைபாடாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து தமிழ்நாடுடைய பேர் ஒரு இடத்துலையும் வரல. ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் ஆளுநர் ரவி அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ எந்த மக்களை பற்றியோ அவருக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது, அனுசரணையும் கிடையாது. நம்ம மக்களுக்கு பற்றி நம்ம தலைவர்கள் நம்ம ஆளுங்க தான் சிந்திப்பாங்க யாருன்னா இருந்தாலும். நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்கிறது பேரளவில் தான் இருக்காங்களோ இல்லையா, அவங்க தமிழ்நாட்டுக்காண்டியோ தமிழ் மக்களுக்காண்டியோ இது வரைக்கும் 3 ட்ரிப்பாக இருந்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதாக யாருக்கும் தெரியலை. இனிமேல் செய்ய போகிறாங்களான்னு தெரியலை. அவங்க வந்து அவங்களா இருக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் செய்கிறதுக்கு இப்போ உள்ள மத்திய அரசில் யாருக்குமே அந்த பார்வையும் இல்லை, சிந்தனைகளும் கிடையாது. அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி ஃபண்டு அலாட் பண்ணணும், ஆனால் பண்ணலை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உங்களுடைய கருத்து? அதே கருத்து தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் தமிழ்நாட்டையே சேர்க்கலையே. எல்லா பட்ஜெட்டையும் அவங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க. ஆந்திராவுக்கும் அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க, பீகாருக்கும். தமிழ்நாட்டையே சேர்க்கவே இல்லையே எந்த லிஸ்ட்லேயும். எல்லாம் எதிர்கட்சி உண்ணாய் போட்டனா தான் கிடைக்கும். கரெக்டாக தான் அது பிறக்கணும். எல்லா காங்கிரஸே ஆப்போஸ் பண்ணுறாங்க.